எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். நான் பெற்றுக்கொண்டதை விட அதிகத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு புள்ளியிலே அமைந்துள்ளவர்கள் தான் இந்த கட்சியாளர்கள் இருவரும், டாக்டர் டில்லிபாபு அவர்களும் டாக்டர் சோமவள்ளியப்பன் அவர்களும். இப்பொழுதும் டாக்டர் டில்லிபாபு சார் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினராகிய டாக்டர் சோமவள்ளியப்பன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு பார்சல் வந்தது. அதில் பார்த்தேன், கீழே யார் அனுப்பி இருக்கிறது என்று பார்த்தேன். டாக்டர் சோமவள்ளியப்பன் என்று அவருடைய விலாசம், சென்னை விலாசம் இருந்தது. பிரித்து பார்த்தேன், புத்தகங்களை அனுப்பியிருந்தார். அதில் ஒரு புத்தகம் இட்லியாக இருக்கிறது, இன்னொரு புத்தகம் நாட்டுக்கணக்கு, எளிய தமிழில் அனைவரும் புரிந்து கொள்ளுகிற அளவில் எழுதியிருந்தார். இப்படி மிகச் சிறப்பான ஒரு ஒரு கதை, கவிதை, நாவல் என்கிற அந்த பரிமாணங்களை தாண்டி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, முக்கியமாக இளைஞர்களும் யுவதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய மேலாண்மை சார்ந்த தலைப்புகளில், மிக மிக முக்கியமான பொருளாதார தலைப்புகளில் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களும் நம்முடைய கலாம் சபா உலகத்திற்கு அவர் எழுதிய புத்தகங்களில் சில புத்தகங்களை பரிசாக வழங்கவிருக்கிறார். தொட்டெல்லாம் பொன்னாகும் மற்றும் நல்லோரும் நற்செயலும் ஆகிய புத்தகங்களும் அதில். எழுத்தாளரும் பேச்சாளருமான டாக்டர் சோமவள்ளியப்பன் அவர்களை மாணவர்களிடையே ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பு கலாம் சபா என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தான் பிறந்த இடத்திலே தான் சந்திக்கிற மக்கள், தன்னோடு வாழ்ந்த மக்கள் தன்னை போல உயர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில், தன்னை காட்டிலும் உயர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த இடத்திலேயே ஒரு அற்புதமான நூலகத்தையும் படிப்பகத்தையும் ஏற்படுத்தி அதற்காக பொருள் மட்டுமல்ல, தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் மிக அதிகமாக செலவழித்து நல்ல எண்ணம் கொண்ட, முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளத்தக்க இராணுவ விஞ்ஞானி டாக்டர் டில்லிபாபு அவர்களே, அவரோடு இப்பொழுது முழுமையாக இருந்து இந்த செயல்கள் சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைக்கின்ற, ஆலோசனைகள் கொடுக்கின்ற, இங்கே இருந்து பார்த்துக் கொள்கின்ற ஆசிரியை மேடம் பிஎஸ்சி அவர்களை மற்றும் இணைய வழியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மற்றொரு பெரும் ஆதரவாளராக உதவி செய்து கொண்டிருக்கின்ற திரு ஞானசேகர் அவர்களை, பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற, தொகுப்பு வழங்கி படப்பிடிப்பு செய்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வர்களே மற்றும் கலந்து கொள்கிற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் வந்து டில்லிபாபு சார் மாதிரி நல்ல தமிழில் பேசுகிறேன். இப்போ நான் நம்ம சென்னை தமிழ் பேசுகிறேன். அப்போதான் நீங்கள் சிரிப்பீங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் எவ்வளோ ரொம்ப தீவிரமான யோசனைகள் இருந்தீங்க. பல்லு தெரியல, அவனுக்கு மட்டும் தெரியல. அவனை யாரும் கூட்டிகிட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்ன படிக்கிற? முதல்ல நம்ம சென்னை இளைஞர்கள் அப்படின்னா நம்ம மனதில் நினைவுபடுத்துவது அவங்களுடைய தலைமுடியை பிடிக்கும். நான் இங்கே வந்தது வந்து கவனித்தேன், ஒருத்தருடைய தலைமுடி கூட அப்படி ஒரு பூத்தொட்டியை கவுத்த மாதிரி இல்லை. பொதுவாக புள்ளிங்கோ அப்படிங்கிறதே வந்து ஒரு அவர்களுடைய காலத்தோடு நாங்களாம் சின்ன பிள்ளையாக ஸ்டெப் கட் பண்ணியிருப்போம். எங்கள் அப்பா வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டெப் கட் ஃபேஷன் தவறு இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய உடை, உங்களுடைய
வாயில உட்கார்ந்துருக்கிறது, அமைதியா இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட கூட ஒருத்தர் பேசிக்காம பேச்சை கவனிக்கிறது, அது என்ன பார்க்கிற போது அவருடைய ராணுவ விஞ்ஞானி மட்டும் இல்ல, ராணுவ ஒழுங்கு தெரியும். மிலிட்டரி டிசிப்ளின் எனக்கு அவர் டை இல்லாம கற்பனையே பண்ண முடியல. ஆக்சுவலா கோட்டோட இருக்கணும் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு சென்னையில் கொஞ்சம் வெயில் கூடவா போனா போகுதுன்னு கோட்டு இல்லாம, ஆனா அது வேண்டும். நமக்கு வந்து ஒரு நான் நல்ல உழைக்கா ஊட்டியிருந்தேன், நல்லா ஷேவ் பண்ணி நல்லா இருந்தேன்னா நான் வந்து தைரியமாக முன்னாடி உட்காருவேன், உங்களோட பேசுவேன். நானே இன்னைக்கு ஏதோ ஒரு கோளாறு என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நான் புது இடங்கள்ல நம்ம எல்லாரோடையும் ஃப்ரீயாக பேச மாட்டோம், எல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ முதல்ல வந்து அடுத்தவங்க கண்ணில் படுறது நம்முடைய உருவம், அதை வச்சுதான் மதிப்பான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆள்வாதி ஆடை பாதி. அப்போ நம்ம பார்த்த உடனே ஒரு முடிவு பெறுவாங்க, படித்தவர், நல்லவர், ஒழுக்கமானவர். அது சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அப்படி ஒன்று வந்து நான் முதல்ல அதை உங்களுக்கு எல்லாம் பார்த்தேன். எவ்வளோ ஒரு அற்புதமான பிள்ளைகள். நான் காரில் வர்ற போதே 2 பிள்ளைங்க நான் பார்த்தேன். எனக்கு அப்பவே சந்தேகம் வந்து இவருடைய வளர்ப்பு தான் அவங்க காரில் யாரோ ஸ்ட்ரேஞ்சர் போகிறோம், யாரோ நிற்கிறாங்க 2 பேர், நான் டிரைவர்கிட்ட இதான் சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய முகபாவம் இருந்தது. அப்படி பார்க்கல. சரி, அப்புறம் அவர் சொன்னார், இங்கே இல்லை சார் ஸ்கூலுங்க, சரி இந்த ஏரியாவிலே இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு தான் இருந்தேன். அதனால உங்களுடைய தோற்றம், உங்களுடைய நடவடிக்கை, நீங்கள் நடந்துக்கிற முறை எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஒழுக்கமாக இருக்கு. இது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அது ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்ல ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னா எங்க பீரியட்ல இப்போ உங்களுக்கு தான் விராட் கோலி தான் வந்தாங்க. அப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சாதனைகள் செய்தவர்கள் கிடையாது. ஒன் டே மேட்ச்ல, டெஸ்ட் மேட்ச்ல எல்லாத்தையும் 2020 எல்லாத்தையும் அடிச்சிருக்காரு, நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காரு. எல்லாரும் மதிப்பாங்க. சரியா? அவரு ஸ்கூல் பையனை வினோத் காமெடின்னு தெரியுமா உங்களுக்கு? வினோத் காமெடியோட சேர்ந்து விளையாடுவார் இன்னொரு பையன். அந்த பீரியட்ல, ஸ்கூல் பீரியட்ல 2 பேர்ல சச்சினை விட பிரமாதமா ஆடக்கூடிய வினோத் காமெடி. டெஸ்ட் மேட்ச் வந்தது உடனே சச்சினை காட்டில் அதிகமா சாதனை பண்ணுவார். 300 அடிச்சிருக்காரு, பேக் டு பேக் அடிச்சிருக்காரு. இவரை விட பெரிய சாதனைகள் அதெல்லாம் அப்ப. இப்ப சச்சின் இருக்காரு, காமெடி நடக்க முடியாம தடுமாறி இருக்காரு. அவர் விளையாடுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. வராதது மட்டும் இல்லை, அவ பெயர் வந்துச்சு. ஏன்னா அவர் சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாயிருப்பார் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆனால் அவர் வந்து கிரிக்கெட் வந்து ஒதுங்கிட்டாரு. திருமண வாழ்க்கையில தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி, பழக்கங்கள் காரணம். அப்போ அவ்வளவு திறமை இருந்த இருவரில் ஒருவரை காட்டிலும் அதிக திறமை இருந்த ஒருவர் பின்னாளில் ஒன்றும் இல்லாமல் போகிறார். 2 திறமையாளர்களில் சற்று குறைவான திறமை இருந்தவர் மிக பிரமாதமாக சொல்லிக்கிறார். அதற்கு காரணம் ஒழுக்கம். தனிப்பட்ட திறமை இருந்ததுன்னா ஸ்டியரிங் இல்லாத கார், ஸ்டியரிங் இல்லாத கார் எப்படி ஓட்டலாம்? நான் 4 புத்தகம் வச்சிருக்கேன், நல்லா பதில் சொல்லுவாங்க. லைப்ரரி போ கொஞ்சம் புக் வச்சிருக்கேன், அந்த பையன் பதில் சொன்னா புத்தகம் கொடுப்பாங்க. டிரைவிங், அதாவது ஸ்டியரிங் இல்லாத காரை ஓட்ட முடியுமா? பையன் போன கொடுத்த ஐயா, நீங்க தான் இருக்க அந்த பையன், நீ தள்ளி விட்ட பையன், நீயே வச்சுக்கமா, நீ தரமா காப்பியா திறந்து ஒரு புக் எடு. வந்து இந்த முறை நீ தான் புக் எடு. நீ என்ன படிக்கிறீங்க? 10ஆவது பார்ப்போம். அது இல்லை, அதே தான் இந்த முறை நீ தான் ஒரு புக் ஏன் மொத்த பையன் இங்கே கொடுத்துருக்க நான் இருக்கேன். ஸோ ஸ்டியரிங் இல்லைன்னா ஒரு வண்டி, பிரமாதமான வண்டி, நல்ல இன்ஜின், நல்ல டயர், பெட்ரோல் இருக்கு,
எல்லாம் பிரமாதம் வண்டி. ஆனா அந்த வண்டியை வந்து சரியா ஓட்டணும்னா வண்டிக்கு ஸ்டியரிங் இருந்தால் தான் லெஃப்ட் போகலாம், ரைட்டு போகலாம், கொல்லத்தை வாங்கிக்கலாம், எல்லாம் திருப்பலாம். ஸ்டியரிங் என்று நம்ம மனசு அது வந்து உறுதியா இருக்கு. நான் வந்து என்ன ஆகணும், எப்படி ஆகணும். இப்போ வந்து டெல்லி பாபு ஐயா வந்து ஒரு நாள் அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் அவர்கிட்ட வராமலோ அல்லது ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்தால் அவர் இந்த நிலைக்கு வந்துருக்கவே மாட்டார். ரொம்ப சாதாரணமாக இன்னொரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்ணி பழக்கம் இருக்கும், குடிப்பழக்கம், கொஞ்சம் பேரோட விளையாட்டுக்கு போய் சம்பாதிக்காம குடும்பத்துக்கு கொடுக்காம அவங்களுக்குள்ளேயே சரியாக வளர்ச்சாங்க. இதற்கான எல்லா சாத்தியங்களும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த ஸ்டேரிங்கை கரெக்டாக பிடிச்சி ஒடிச்சு ஓடணுமா தப்பிச்சாங்க. அவர் ஸ்டேரிங்கை சரியாக பிடிச்சி நம்ம எல்லாருமே அந்த ஸ்டேரிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். வண்டி வந்து நேராக ஸ்டேரிங் டிரைவர் உட்காந்தாருன்னா கரெக்டாக ரோடு மேலே போவார், சிக்னல் போட்டால் நிறுத்துவார், இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பார், எல்லாம் முன்னாடி போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துவார். ஸோ அது யார் கையில் இருக்கு? ஸ்டேரிங் இல்லைன்னு சொன்னது யாரு? யார்? அநீதனா? அவன் தான் நினைப்பான். யார் சொன்னது ஸ்டேரிங் இல்லைன்னு சொல்லிட்டு? நீதானா? சொல்லிட்டு திரும்பி பாருங்க. வேற யாராவது சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்டேரிங் வச்சுருவாங்க. நமக்கு ஒரு ஸ்டேரிங், அவனுக்கு ஒரு ஸ்டேரிங். சரி, இப்போ யாருக்கும் நான் பரிசு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்தாங்க புக்கை. ஏமாம் சார், யார் சொன்னாங்க? யாரோ ஒருத்தவங்க சொல்லி தானே எடுத்தோம். யார் இருக்கு? அக்கா கூப்பிடு. நீயே கூட அவங்க எது தெரியும், அட்டை தெரியணும், நீ நின்றுக்கணும். அக்கா நீ பண்ணிட்ட, அது என்ன எழுதிக்கிட்ட? இந்த முறை நீ தான் நான் எழுதலாம். நீங்க படிக்க இந்த முறை நீங்க தான் சொல்லணும். வயசுல பெரியவங்க அவங்க இந்த முறை நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதான் அந்த முக்கு. சரி, இப்போ இன்னும் ஒரு பரிசு கொடுப்பாங்க. பதில் தெரியும்னா கை கொடுக்குங்க. இருக்கிறதுல கம்மி வயசுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பேச்சாளர் நான் பேசுறதா கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன? ஒரு மிஸ்டேக் இல்லாம கரெக்டா சொல்லணும். கொஞ்சோண்டு சொல்லிட்டு நான் பாதி சொல்லலாம் சொல்லணும். தெரிஞ்சவங்க கை தான் தூக்கணும். பரவாயில்ல, சொல்லாத. வேற சிலதெல்லாம் டீசல் இன்ஜின் மெதுவாக இருக்கும், பெட்ரோல் கொஞ்சம் கப்பம் வந்துடும். உனக்கு தெரியுமா உன்னை என்ன சொல்லி இங்கே வர சொன்னாங்க? நீ என்ன படிக்கிற? சொல்லு, என்ன பார்த்தாலும் இன்னைக்கு தெரியாது. வேற யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? 2. உங்களுக்கு தெரியுமா? 3. தெரியுமா? 4. சரி, என் பேர் என்ன? ஒரு தப்பு இல்லை. நானும் இப்படிதான் பேர்லாம் மறந்துருக்கேன். உன் பேர் எனக்கு தெரியாதுல்ல. நீ சொல்லலாம், என் பேர் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா நான் மாதிரி அப்படி கேட்டாரு. சொல்லு, என் பேர் என்ன? அந்த அம்மா 2 மூணு சொல்லி சொல்லுவாங்க. 2 மூணு சொன்னாங்க. இவங்க வேற 2 மூணு சொன்னாங்க. சரி, சார் பேர் அவர் என்ன படிச்சிருக்காரு? அவருக்கு என்னதான் தெரியும்? உங்க பேர் என்ன? விட்டரி கூடாது. ஆனிமிஸ். ஓ, இந்த மாதிரி யார் பாட்சா மாதிரியா? எனக்கு தெரியாது ஆனிமிஸ். இப்போ நீங்க சொல்லுங்கம்மா, கூட்டத்தோட தலைப்பு. நீ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு புக்கு கொடுத்துட்டோம், அதனால தரல. ஆனால் உங்களுக்கு கை தட்டணும். பின்னாடி அது எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு இப்ப தெரிஞ்சுக்கிறது. இன்னமும் தெரிஞ்சுக்காம நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களே ஆன்சர் எழுதி பின்னாடி வச்சிருக்கோம். நீ ஏன் அதை பார்க்கல?
நீ ஏதோ படம் தியேட்டர் மாதிரி அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீ வந்த படம் இதானே? இப்போ அதில் என்ன எழுதியிருக்கு? நீங்கள் அசாதாரணமானவர். அதான் நான் எழுதின புஸ்தகம். அந்த புஸ்தகம் இருக்கு, உங்கள் லைப்ரரி கொடுத்துருக்கேன். இந்த முறை நீங்களும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அசாதாரணமானவர்னா என்ன அர்த்தம்? நான் யார்கிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? யாரெல்லாம் சொல்லலாம்? நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க. இப்போ நான் வந்து சீரியஸாக பேசுகிறேன், இது ஜாலியாக பேசுகிறேன். அப்போ தான் நம்ம இயல்பாக வரும். இல்லைன்னா பாதி உள்ளே போயிடும். தப்புங்கிறது ரைட்டுங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு யோசிக்க முடியுதா? சொந்தமாக சொல்ல முடியும். இங்கெல்லாம் தப்பு சொன்னால் நமக்கு தப்பு கிடையாது. கற்றுக்கிற இடத்துல சொல்லுங்க. நீங்கள் அசாதாரணமாக நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து தூண்டுற மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு புக் இருக்குமா? நீங்கள் அசாதாரணமாக இருக்கிறது வயசான பையன் பாட்டி நீங்கள் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நீ கரெக்டா அவங்க சொல்லி கொடுத்ததுனால கரெக்டா முதல் டைம் பரவாயில்ல. குட். சரி, இப்போ இன்னும் நீங்கள் அசாதாரணமானவங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க வந்து அதோடைய உள்ள அர்த்தத்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ வள்ளி அப்பன்னா வள்ளிக்கு அப்பன், இப்போ முருகனுக்கு மாமனார் அப்படின்லாம் சொல்லலாம். அது வந்து அர்த்தம். அது மாதிரி இப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் அசாதாரணமானவங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியில கேட்குதா நான் பேசுறது? சார் இது நான் பேசுறது மூணு பேசுறது கிளியரா இருக்கு சார். ஐயா சொன்ன மாதிரி நான் எலக்ட்ரிக் எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பரபரப்பாக முடிச்சுக்கணும். சொல்லுங்க, நீங்கள் அசாதாரணமாக என்னவா இருக்கும்? இதுக்கு எதுக்கு ஒரு ஆள் முக்கியம்? அப்போ அசாதாரணமானவருக்கு ஆப்போசிட் சாதாரண. இப்போ உங்கள சாதாரணமானவர் யார்? கை தூக்குங்க. சாதாரணமானவர்கள் கை தூக்குறோம். டவுட்ல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தூக்காம இருக்கும். எல்லாரும் தூக்கும்போது தூக்காம வந்து ரொம்ப கஷ்டம். எது ரைட் ஆன்சர்னு தெரியல. தூக்குறது ரைட் ஆன்சரா, தூக்காம இருக்கிறது ரைட் ஆன்சரா? கேட்பு. என்ன ஏன் சார் இவ்வளவு சாதாரண ஆளுங்கிட்ட பேச கூப்பிட்டு? இப்ப நான் சாதாரணமானதா அசாதாரணமானதா? சாரு மேடம் மேடம் என்னம்மா இப்படி சொல்லிட்டாங்க? அப்போ அவர் வீடியோ எடுக்கிறார். அவர் சாதாரணமா உங்க போட்டோ காமிக்க மாட்டாரு. சாதாரண அசாதாரணமா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், கொஞ்சம் படிச்சுட்டோம், வேலைக்கு போயிட்டோம். அதனால நீங்க நாங்கெல்லாம் அசாதாரணம்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் வந்து இன்னும் படிக்கல, சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, அதனால சாதாரணம்னு நினைக்கிறீங்க. அப்போ சாதாரணம் அசாதாரணங்கிறது வயது சார்ந்தது இல்லை, பணம் சார்ந்தது இல்லை, பதவி சார்ந்தது இல்லை. எது சார்ந்தது? திறமை. ஓகே, உன் பேரு கமல். வெரி குட். கமல்னாலே திறமை தான். 10 வருஷம் படிவீங்க. வேற அறிவு. ஓகே, வெரி குட். அப்புறம் திறமைசாலி. டிசிப்ளின். ஓகே, யார் சொன்னீங்க டிசிப்ளின்? பாயிண்ட் புடிச்சாங்க. இதுக்கு தான் வருவாரு. சுத்தி சுத்தி சரி. அப்புறம் சமயோஜிதம். ஓகே, தனித்துவம், இண்டிவிஜுவல். அப்புறம் எல்லாரும் நம்ம சொல்லிடணும். ஏன்னா எல்லாருக்கும் தனி. இப்போ சாப்பிடையில ஒருத்தர் சாப்பிட்டா எல்லாரும் சும்மா இருக்குமா? தனித்தனியாக சாப்பிடுவோங்கள. அவங்களுக்கு அவங்க போச்சு இருப்போம். நீ தப்போ ரைட்டு நீங்க தான் ஒன்று சொல்லு. ஓகே, அப்புறம் சொல்லாத 2 பேர். சொல்லு. இவ்வளவு நல்ல பாயிண்டா நீ எங்ககிட்ட மனசு செய்யலாம். இந்த ரகசியத்தை சொல்ல வேணாம், நம்ம மட்டும் அசாதாரணம் ஆயிடலாம். நீ
லீடர்ஷிப் வெரி குட். அப்புறம் பாயிண்ட் சொன்னாங்க சார், தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசி சொல்றதா? அப்புறம் அக்கா வெரி குட், நல்ல வார்த்தை. நம்மளுடைய பண்பு இப்போ அசாதாரணம் வந்து நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல வந்து பணக்காரங்க தான் பெரிய ஆளு கிடையாது அப்படின்னு பார்த்தா அம்பானி தான். அம்பானி மட்டுமா தெரியாது. அதிகாரம் அப்படின்னா ட்ரம்ப் தான், அவர் மட்டுமா தெரியாது. இல்லை மோடி, இல்லை ஸ்டாலின், இவரும் தெரியாது தானே, நானும் தெரியாது தானே. அப்போ அதிகாரமோ பணமோ அதெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இங்க இருந்து நம்ம அசாதாரணம் இதெல்லாம் பெரும்பாலும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மகாவீரர் அலெக்சாண்டர் தெரியுங்க. அவன் வந்து நாடு பிடிக்கிறான், பெரிய படையில போறான், பெரிய வீரன், வெவ்வேறு நாடுகள். அப்படின்னா ஒரு நாட்டுக்கு போயிட்டான். அவன் எல்லாரையும் அடிச்சு உடச்சு இவங்க கொடியெல்லாம் ஏற்றி நிற்கிறாங்க. பெரிய புரட்ட அரேபிய குதிரைகள், நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, பெரிய வாகு அப்படி நிற்கிறாங்க. அப்படின்னு அவன் வந்து எங்க நாடு பிடிக்கிறானோ அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் யாரு, பெரிய தொழிலதிபர்கள், வியாபாரிகள், அரசியல் தலைவர்கள், புலவர்கள் எல்லாரும் பயந்து இவன் தானே ராஜா ஓடி வந்து எல்லாரும் வந்து வணக்கம் சொல்லு, எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் கண்ணு யாரையும் தேடுது. அவன் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்குறாங்க, மகாவீர் யார் கேட்குறேன், யார் டைஜின்ஸ் என்று ஒருவன் இருக்கிறாரு, அவர் எங்கே அப்படின்னு கேட்கிறான். எல்லாரும் உடனே டைஜின் தேடுறாங்க. அவன் சொன்னான் டைஜின்ஸ் அவன் ஒரு பைத்தியக்கார சார் எங்கேயா கொடுத்து கிடப்பான். அவரே கேட்கிறாரு, ஐயா நீங்கள் கேட்கிற டைஜின்ஸ் அதே டைஜின்ஸ் தான். என்ன இவ்வளவு பேர் நம்ம வந்துருக்கோம், பெரிய நம்மளாம் வந்து டைஜின்ஸ் கேட்கிறாரு. கேட்கிறவர் பேர் என்ன, அவருக்கு என்ன அடைமொழி? மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் பெரியார் எப்படிதான் சொன்னேன். மாவீரன் தான், மாவீரன் அலெக்சாண்டர். அவன் என்ன பண்ணாரு, டைஜின்ஸ் அவன் இருக்கிற இடத்துல தூக்கிட்டு வந்துடுறான். பெரியார் கூப்பிட்டான சொன்னாங்க, தூக்கிட்டு வந்துடுறான். அவர் இருக்கிற இடத்துக்கு நான் வருகிறேன். எல்லாம் கிளம்பினாங்க. எல்லாரும் வராங்க. 2 படைவீரர் மட்டும்தான் போறாங்க. டைஜின்ஸ் யூரோப்பில் இருக்கிறார். அலெக்சாண்டர் குதிரை எல்லாம் நிறுத்த சொல்றாரு, இணைக்கிறார். அவங்க 2 பேரும் 2 கை பின்னாடி வர சொல்றாங்க. மெதுவாக நடந்து போறாரு. அந்த கரையில் ஒரு பெரிய பாறாங்கட்டு, சகதி, சேரு, தண்ணி, அதில் இப்படி படுத்துக்கிட்டு சட்டப்பட போறாங்க. டைஜின்ஸ் கிட்ட மெதுவாக போய் மக அலெக்சாண்டர் நிற்கிறாரு. அவர் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காரு. டைஜின்ஸ் நிற்கிறார். நான் மகா அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் டைஜின்ஸ், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் அப்படிங்கிறார். டைஜின்ஸ் பார்க்க சற்று நகர்ந்து வெயிலை மறைக்காதீங்க. என்ன சொன்னாரு? அவன் டபி கொடுத்தான். வெயிலை மறைக்காதீங்க. அவருக்கு அலெக்சாண்டர் பெரியார் தெரியல. வெயில் இயற்கை கொடுக்குற கூட நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன வேண்டுமோ தருகிறேன். எதை வேணாலும் அவரால் கொடுக்க முடியும். வெயில கொடுக்க முடியுமா? இவர் வெயில ரசிக்கிறார். அலெக்சாண்டர் துச்சம். அப்ப யாரு வேணாலும் துச்சமா நினைக்கிறது எங்க இருக்கிறது தைரியம்? இப்போ அவர் உடனே வாழ விடுறாங்க. அலெக்சாண்டருடைய படை வீரர்கள்லாம் எங்களுடைய அரசனை அவமதம் பண்ணிட்டாங்க, தலையை சீவி விடுவோம் பண்ணாங்க. திரும்பி வர்ற போது அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? முக்கியமான விஷயம் கவனிக்கணும். தலைவர் தேசத்துல இருந்து அங்க போறது. தலைவர் நல்லா சாப்பிடுங்க. வாங்க ஐயா, வாங்க. வாங்க, வணக்கம். ஓகேயா, ஓகேங்களா? நல்லா
ஒரு கதை பாதியில் இருக்கோம், முடிச்சிடறேன். இதில் விட்டோம், நான் கேட்குறது தான் சொல்றேன். ஏறு, ஏய் நீ ரொம்ப சுறுசுறுப்புறாங்க, தைரியஸ் இடத்துல இல்லைண்டா. கதை எங்க விட்டோமா நீ சொல்லு. யாருக்கெல்லாம் தெரியும் கதை எங்க விட்டோம்? நல்லா தூக்குங்க. இப்ப கதையை கவனிக்காதவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். கை தூக்குனதுல யாரு வேணாலும் கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சொல்றாரு டைஜன்ஸ்கிட்ட, நான் நிறுத்திட்டாரு. திரும்பி போற போது சொல்றாரு, நான் அலெக்சாண்டராக பிறந்திருக்காவிட்டால் யார் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண விரும்புறீங்க? I'm giving you an opportunity. ஒரு புக் எழுதணும். இவர் என்ன சொன்னார் கேட்டீங்களா? ஒரு போட்டோ எடுக்க பண்ணீங்களா? கை தட்டீங்களா? அலெக்சாண்டராக பிறந்திருக்காவிட்டால் டைஜீன்ஸாக பிறக்க விரும்புகிறேன். அப்போ அலெக்சாண்டருடைய மிகப்பெரிய பணமோ, மிகப்பெரிய அதிகாரமோ, மிகப்பெரிய நாடுகளோ எதுவுமே அவன் மனசளவில் அவன் திருப்தியா இருக்கான். அவன் விரும்புறதுல அவன் தான் அவனுக்கு ராஜா. இந்த ராஜாவும் அவன் தான். அப்போ அசாதாரணமானது ரெண்டு பேர்ல இவர் டைஜீன்ஸ். அது ஒரு விதமான அசாதாரணம். அப்படித்தான் நம்ம நான் டைஜன்ஸ் மாதிரியா இருக்கேன் இல்லை. என்னை யாராவது கீழே சாய்க்க முடியுமா? சாய்க்க முடியாது. மகாத்மா காந்தி எழுதி சொன்னாரு, நீங்கள் அனுமதிக்காத வரை உங்களுடைய சுயமரியாதையை எவராலும் உங்களிடம் எடுக்க முடியாது. நான் அக்செப்ட் பண்ணாதான் என்னை யாரும் இன்சல்ட் பண்ண முடியும். என்னை யாரும் இன்சல்ட் பண்ண முடியும், நான் யாரும் இன்சல்ட் பண்ண முடியும். நீங்க எல்லாரும் சுயமரியாதையோட கௌரவமா சந்தோஷமா. அது பணத்தில் இல்லை. பணம் தேவை, பணம் மட்டுமே. அப்போ அசாதாரணமானவர்களுக்கு இன்னைக்கு நான் குறிப்பா சொல்ல விரும்புகிறது, இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் இன்னைக்கு பேசுறேன். இப்போ எனக்கு இருக்கிற இந்த வசதி என்ன வசதி? நான் இந்த மைக்ல பேசினா அதுக்கு சத்தத்தை கூட்டி கொடுக்கும், வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்கும். எதிரில் இருக்கிற ஒரு ஃபோன் மூலமா உலகத்துல யார் வேணாலும் யூடியூப் மூலமா இதை பார்க்குற வாய்ப்பு கொடுக்குது. இவ்வளவு பெரிய எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னை விட பெரிய ஆள் ஒருத்தருக்கு கிடைக்கல. அவர் யாரு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கிடைக்கல? யாருக்கெல்லாம் கிடைக்கல? யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கு? சத்தமா சொல்லு. சொல்லு சத்தமா. போட்டோ போன்ல பாக்குறவங்களுக்கு கேட்காதா? கேட்குமே. போன் இல்லாதவங்களுக்கு, நெட்டு கிடைக்காதவங்களுக்கு முப்பதில் தான். அது தப்பு சொல்ல முடியாது. அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்குது, அதனால மாற கிடையாது. இப்போ அலெக்சாண்டர் பீரியட்ல மைக் இருந்துதான் ராஜராஜ சோழன் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், எங்கெங்க நாடெல்லாம் முடிச்சாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ பிரதமர் அவ்வளவு பெரிய ராஜான்னு பாராட்டினாங்க. அவருக்கு அந்த மைக் கிடையாது. அவர் அவ்வளவு பெரிய மகாராஜா இருந்தா கூட கத்தி தான் பேசணும். 1000 பேரை வச்சுக்கிட்டு அவர் ஒருத்தர் பேசினா கேட்காது. அவருடைய சவுண்டை கேப்சர் பண்ணி 1000 பேருக்கு போக முடியும். இன்னைக்கு ஒரு டெக்ஸ்ட் நோட் இவருக்கு போட்டாரு, அவர் ஐஏஎஸ். அந்த டெக்ஸ்ட் நோட் இவர் எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். அந்த குரல் பதிவு இருந்துகிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். இந்த வசதி கிடையாது. இப்போ நான் வந்தேன், ஒரு டாக்ஸியில் வந்தேன், 40 நிமிஷத்துல வந்துட்டேன். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மயிலாப்பூர்லேருந்து நீங்கள் வியாசப்பாடிக்கு ஓடனா 1/2 நாள் ஆகும் இங்கே வர்றதுக்கு. இங்கேருந்து நினைச்ச 2 மணி நேரத்தில் டெல்லி, 4 மணி நேரத்தில் சிங்கப்பூர், 15 மணி நேரத்தில் பிராங்க்ஃபர்ட், 21 மணி நேரத்தில் அமெரிக்கா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை சாத்தியப்படுத்தியவர்கள் யார்? ஏற்படுத்தியவர்கள் யார்? கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் பேர் இருக்கக்கூடாதா இல்லையா? நம்ம அவன் பேட்டரி எடுப்பான், ஃபுல் சார்ஜில் இருக்கு, ஓடிட்டாங்க. பேர் என்ன? ரமேஷ். ஸோ
அந்த காலத்துல இந்த வசதிகள் இல்லை, இப்ப இருக்குன்னா அப்ப இருந்த மனிதர்கள்லாம் யோசிச்சு நான் இப்போ புக்கு முக்கியமான புக்கு அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கல் கட்டுறா அப்ப கிடையாது. காலில் புத்தகம் உட்கார்ந்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு டைல்ஸ், அது கிடையாது. முதல்ல கல்லு தான் உட்காரணும். மேல கூரை கிடையாது, மழை பெஞ்சா தலையில விடும், நைட்டெல்லாம் விடுங்க. அப்போ அப்படி இருந்த மனிதர், அப்படி வாழ்ந்த மனிதர்களை இன்னைக்கு இப்படி நம்ம வாழ்றதுக்கு எது காரணம்? நீ என்ன படிக்கிற? 6th வருஷம் கொடுத்தோம் சார். நீ படிக்கிறியோ வச்சுக்கிறியோ வேற யாரும் கொடுக்குறியோ? நானே கொடுத்துருவோம். இதுதான் அவனுக்கு வந்து பயம் இல்லை, கேள்வி பண்ணுவாங்க தப்பா ரைட்டா. இப்போ அவனை விட நீங்க புத்தகம் எடுத்த கூட நீங்க பேசாம இருக்கிறதுக்கு 30 பரிசு வாங்கினவர்களுக்கு காரணம் உங்க தயக்கம். அவன் தயக்கம் இல்லாம இருக்கான், டக்குன்னு வாங்கிட்டான். தயக்கம்ங்கிறது ஒரு பெரிய கல்லுக்கு விஷயம் இருக்கு. ஸோ அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம் வந்து அறிவியல், சிந்தனை, இதெல்லாம் இது எவனோ ஒருத்தன் யோசிச்சிருக்கான். ஒரு இடத்துல பேசினா ஏன் அது சவுண்டா கேட்கும்? ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், அப்புறம் எதனை கண்டான் மருத்துவனை படைத்தான் ஒரு காங்கிரஸ். ஆனா அப்போ எதையோ பார்த்து எதையோ ஒன்று பண்றாங்கல்ல. அப்போ இது இந்த டைல்ஸ் மாதிரி இருக்கிறது ஒருத்தருடைய சிந்தனை, இந்த வாட்டர் பாட்டில் ஒருத்தருடைய சிந்தனை, மின்சாரம் ஒருத்தருடைய சிந்தனை, காற்றாடி ஒருத்தருடைய சிந்தனை, உடைகள், நிறங்கள், பொத்தான். இந்த சட்டையை இழுத்து போட்டு ஒரு ஓட்டையை போட்டு இந்த இடத்துல ரவுண்டா ஒன்று வச்சு விரலாவை தரலாம் உள்ள மாட்டிக்கணும், சாயங்காலம் வரைக்கும் கழட்டுற வரைக்கும் கழடாதுங்கிறது ஒரு சிந்தனை. ஜிப்பை போட்டு இழுத்துலாங்கிறது இன்னொரு சிந்தனை. பட்டனும் வேணாம் ஒன்றும் வேணாம், டிஷர்ட் மாதிரி பண்ணி பாதி வரைக்கும் நான் கழுத்து போகணும், எதுக்காக ஃபுல்லா திறந்து ஃபுல்லாவே தச்சுட்டு மேல மட்டும் ஓட்டையை போட்டு கழுத்து வழியா மாட்டிக்கிடா, பட்டன் வேணாம், அது ஒரு சிந்தனை. அப்போ நாம இன்னைக்கு வாழ்கிற இந்த சௌரியமான வாழ்க்கைக்கான காரணம் நம்மை போன்று எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு தேவையையும் ஒவ்வொரு சிக்கலையும் யோசிச்சு அதை சரி பண்ண சின்ன சின்ன முன்னேற்றங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நாம அனுபவிச்சு போட்டிருக்கேன். கையில போட்டிருக்கிறது கம்பி, இந்த கம்பி வந்து எங்க இருந்து வந்திருக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இது பூமிக்கு அடியில மண்ணோட மண்ணா கலந்து கிடந்தது. ஒருத்தன் யோசிச்சிருக்கான், பூமியில இருக்கிறத சில பொருட்கள் வித்தியாசமான பொருள், அதை எடுத்து காய்ச்சினா அல்லது வேற நெருப்பு கொடுத்தோம்னா அதுல 2 பிடியும், அதுல இருந்து ஒண்ணு எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் கூட சூடு பண்ணா அதை வளைக்க முடியும். அதை வளைக்கிறத வச்சு பாத்திரம் பண்ணலாம், வளைக்கிறத வச்சு பைப்பு பண்ணலாம், வைக்கிறத வச்சு கிடையாது. இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பல நூற்றாண்டாயிருக்கு. முதல்ல தண்ணினா எல்லாரும் வீட்டுல இருந்து அவங்க வாடுற இடத்துல இருந்து போயிட்டு ஆத்துல இருந்து எடுத்து அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே தண்ணிய வந்து குளிச்சுட்டு வந்துடணும், திருப்பி தண்ணி வந்து ஆற்றுக்கு போய் குளிக்கணும். இப்பதான் யோசிச்சாங்க, நம்ம வாழறதுக்கு கொஞ்சம் தூக்கி வந்து வச்சுக்கோமே தண்ணிய கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பைப்பே போட்டுக்கலாம்னு ஓட்டாங்க. அப்புறம் என்ன யோசிச்சாங்க, இருக்கிறத நோண்டி பார்க்கவே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா நோண்டுனா அடியில் இருந்தாலும் இருக்கும், கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா இது எல்லாமே அசாதாரண மனிதர்கள் செய்த வேலைகள். சாதாரண மனிதர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்குவார்கள். நல்ல தூங்குறவங்க கேட்க சாப்பிட்டு தூங்குறவங்க. இதுக்காக நீ போனோம்மா, நீ இந்த கொஞ்ச நேரம் பேச்சை மிஸ் பண்ணிட்டு இது காப்பி பரவாயில்ல கவனிச்சுங்க. ஸோ இந்த அசாதாரண மனிதர்களால் தான் இன்னைக்கு வந்து பால் மாற்று அதை சூடு பண்ணுறாங்க. அதில் இருக்கிற கொஞ்சம் கிருமிகள் பச்சை பாலை கொடுக்குறது. அப்போ எங்கேயுடைய ஒரு காப்பி தூள் எடுத்து காப்பி கொட்டை எடுத்து அரைச்சி அதை வந்து வெந்நீரில் வச்சு அதுலேருந்து ஒன்று எடுக்கலாம், கரும்பை விளைவிக்கலாம், அதை நசுக்கி சீனி ஆக்கலாம், அந்த சீனியை 3 கலந்து குடிச்சா காப்பி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காப்பி மாதிரி வர்றதுக்கு ஒரு 500 வருஷம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம வாழ உலகம் எத்தனை தச்சேகா மூளை போன ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்தாங்க. சரியா தப்பா?
உனக்கு மூளை இருக்கா? பிளேட்ல கேட்கல, சாப்பிட்ற பிளேட்ல மூளை. யாருக்கெல்லாம் மூளை இல்லைப்பா கை கொடுக்கணும்? ஒண்ணு இருக்குன்னு கை கொடுக்குங்க, இல்லைன்னா இல்லைன்னு கை கொடுக்குங்க, இல்லை கேட்கலன்னு சொல்லுங்க. இருக்கா? இப்பயும் பாருங்க, ஒருத்தர் தான் தைரியமா சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு இருந்தாலும் எல்லாரும் சுயமா இருக்க மாட்டேங்குது. சரி, நான் உங்க மூளையை நீங்க உபயோகப்படுத்தி என்ன பண்ணிருக்கீங்க வித்தியாசமா குடிச்சுக்கவா? ஆடி போய் என் மூளையை நான் கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்கிறேன். ஒன்னாலும் தாங்க எனக்கு தான் சார். சொல்லுங்க. நான் இல்லை, என் மூளையை பயன்படுத்தி நான் 90 புத்தகம் எழுதினேன். இவர் மூளையை பயன்படுத்தி இவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பா ஒரு விமானத்துக்கு பண்றாரு. மேடம் மூளையை பயன்படுத்தி நிறைய மாணவர்களை பயன்படுத்தி, நீங்க உங்க மூளையை பயன்படுத்தி பண்ணியிருப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்க? மற்றவருடைய மூளையை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு ஒட்டுமையா என் மூளையை பயன்படுத்தி, இப்ப சொன்னாங்கல்ல, இவங்க ஒரு கொட்டேஷன் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு மனிதனும் உலகத்துக்கு கொடுக்கணும், எதையாவது கொடுக்கணும். எனக்கு கூட புக்கு நிச்சு நம்ம ஒன்றும் கொடுக்கலாம், பரவாயில்ல, ஒரு புக்கமே எழுதியிருக்கோம், அதை சொல்லி சமாளிச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணி, இவர் ஒரு கட்டடமே கட்டி கொடுத்துட்டாரு, ஒரு லைப்ரரி வச்சுட்டாரு, அவரும் தப்பிச்சுட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் கொடுப்பீங்க. எல்லாம் ஒரு முடிவெற்ற கடையை எழுதி வந்தா வெட்டுவாங்க. நான் கேட்கிறோம், அப்புறம் கேட்கிறோம். நீங்க என்ன கொடுப்பீங்க? இப்ப நீங்க பாக்குற ஒரு விஷயம், நான் இப்ப வந்து ட்ரெயின்ல போனோம்னா 3 டயர் ஏசியில போனோம்னா மேல் பர்த்துன்னு ஒன்று படுக்கிறது. வயசானவங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க, ஏற முடியாம தடுமாறுவாங்க, ஒரு கனமா இருக்கும், லேடியா இருப்பாங்க. நான் நினைப்பேன், எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு, ஏன் இந்த உயரத்துல போய் படுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண்றதுக்கு உங்ககிட்ட உங்க மூளைக்கு அந்த வலிமை இருக்கு, அந்த திறமை இருக்கு. கொஞ்சம் யோசிச்சா நம்ம எல்லாருமே எதை வேணாலும் உருவாக்கலாம். மின்சாரம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் எல்லாருடைய கண்டுபிடிப்பும் பெருசா இருக்கணும். நம்ம கேட்கிறேன், கார் போகுது, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோட்ல பஸ் போகுது, பின்னாடியே இன்னொரு கார் போகுது. இப்போ முன்னாடி போறவனுக்கு முன்னாடி ஒரு நாய் போகும். நாய் போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு அவன் போற வண்டியை நிறுத்திடுவான். ஆனா அந்த பெரிய பஸ்ஸுக்கு பின்னாடி வர்ற காருக்கு அந்த நாய் தெரியாது, இவன் நிறுத்த போறான்னு தெரியாது. அவன் நிறுத்திட்டான், இவன் போய் அவனை இடிக்கணும்ல, இடிக்காம இவனும் கரெக்டா நிறுத்திடுவான். எப்படி எரியுது? என்ன கண்டுபிடிச்சாங்க? சர்க்யூட் இருக்குல்ல, கரண்ட் வர்றது, அந்த கரண்ட் வர்றதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நடுவில் பிரேக் வச்சது. பிரேக் அமுக்குனீங்கன்னா உயர தொடர்பு ஏற்படும், லைட் எரியும். பிரேக்ல இருந்து கார் எடுத்துக்கா, தொடர்பு இருக்காது, லைட் எரியாது. கார் பாட்டுக்கு லைட் எரியாம போகும். டக்குனு பிரேக் போட்டு டக்குனு லைட் எரியும், டக்குனு நிறுத்திடுவான். யாரும் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆட இதை ஒருத்தன் யோசிச்சிருக்கான். இப்போ முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவன் வலது பக்கம் திரும்புவானா இடது பக்கம் திரும்புவானான்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியுது, நம்ம கரெக்டா என்ன அதை ஒருத்தன் யோசிச்சேன். டெய்லி லெஃப்ட் சைடு போனா மோதினா கண்ணாடி தவிர கையை காணுவான், இப்படி இப்படிமா ஸ்டேரிங் விட்டா எங்க போய் மோதிடும். ஒண்ணுமே வேணாம், தட்டிட்டா இண்டிகேட்டர். ஒரு சின்ன சிந்தனை. அப்போ சின்ன 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 சிந்தனைகள் பெரிய சிந்தனைகள் வேறுபாடு கிடையாது. நீ உனக்கு மாறுபாடு பண்றியா? வயசானவங்க ஏற முடியாது லிஃப்ட். இப்போ ஷூ எல்லாம் போடுறது, ஸ்லிப்பான ஷூ கொண்டாந்துட்டாங்க, லேசே கட்ட வேணாம், காலை உள்ள அப்படி இழுத்து விட்டா போதும். பின்னாடி மாட்டி ஷூ போட்ட மாதிரி கிடையாது. அவங்க ஆர்வமா இருக்காரு. நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 2-3 உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். மனிதன் யோசித்து செய்த சின்ன மாற்றம் மனித குலத்துக்கு உதவியா இருக்கு. சின்ன சிந்தனை பெரிய மாற்றம். என்னுடைய ஒரு புத்தகத்தோட தலைப்பு வந்து சின்ன குடில் பெரிய மீன். நீங்க சொல்லுங்க பார்ப்போம், நீங்க அனுபவித்த பார்த்த உபகரணங்கள், கண்டுபிடிப்புகள், மாற்றங்கள் மனிதர்களுக்கு உதவியா இருக்கு. யாரோ ஒருத்தர் முன்னாடி
இல்லை, அவன் சிந்தனைக்கு அப்புறம் நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லுங்க. ரைட், சூப்பர். சேருங்க, தரையிலே உட்காந்துருந்தாங்க, ஒரு நாற்காலி மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த நாற்காலிக்கு கைப்பிடி வைக்கிறாங்க, அப்புறம் முதுகு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பண்றாங்க இல்லையா? அப்புறம் கையால் அமுக்கி உயரத்தை மாத்தலாம்னு பண்றாங்க. ஒருத்தராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெரி குட், நல்ல பாயிண்ட். படிக்கட்டு, எஸ்கலேட்டர், ஏறி நின்று அதுவா போகும். வெரி குட். அப்புறம் ஸ்டேஷன்லாம் போய் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா உட்காந்து நிறைய பேர் உட்காந்துருவாங்க, நம்மளுக்கு இடம் கிடைக்காதுன்ற மாதிரி இருக்கும். சூட்கேஸ் நம்ம எடுத்துட்டு போற சூட்கேஸ்லேயே சேரை எடுத்துட்டு உட்காந்துட்டு திருப்பி நம்ம போகும்போது நார்மலா ஆக்கிடலாம். வெரி குட், நல்லா கவனிச்சிருக்கீங்க. குட். அதே மாதிரி முதல்ல பொட்டி தூக்க முடியாது, போட்டு வச்சுக்கணும். இப்போ பொட்டி என்ன பண்றாங்க? இழுக்கிறாங்க. சக்கரை வச்சுட்டாங்க. இப்படி போனாங்க பார்க்க நாய்க்குட்டியை கூட்டு போற மாதிரி இருக்கும். எவ்வளோ வெயிட் இருந்தாலும் வீல் நல்லா ஸ்மூத்தா இருந்ததுன்னா அழகாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நடக்க முடியாது, படி ஏற முடியாது. என்ன பண்றாங்க? அவங்களுக்கு லிஃப்ட் தவிர ரேம்ப், யானை பதமான இல்லை, படியே இல்லாம மேலே ஏறலாம். வீல் சேர்ல உட்கார வச்சு இழுத்து போயிடுவாங்க. யாரோ கவலைப்பட்டு அக்கறையா அந்த மாற்றத்தை பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயாவுடைய குரு, எங்களுக்கெல்லாம் பெரிய முன்மாதிரி. அவர் பண்ண ஒரு கதையை சொல்லுவாங்க. அவர் இதுக்கு போயிருக்காரு, ஒரு ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூல்ல பரிசு வாங்க சில பிள்ளைங்க வர்றபோது அவங்க காலில் மாட்டிப்பாங்க. பார்த்துருக்கீங்க, இளம்பிள்ளை வாங்க வந்தவங்களுக்கு காலில் ஒரு கம்பி மாதிரி கட்டி அதை நடத்தி வர்றாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? பரிசு கொடுக்குறவங்க அவங்க தட்டி கொடுப்பாங்க. என்னம்பாங்க, அவங்க மேல கவலைப்பட்டா கூட கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவாங்க. நான் உதவி பண்ணுவேன், இன்னொன்று வாங்கிட்டேன். இவர் ஒரு விஞ்ஞானி, இவர் சில ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க மேல கவலையா இருக்கும். அப்புறம் அவர் பக்கத்துல உட்காந்து கேட்கிறாரு, என்ன இருக்க மாட்டேங்குது, இது மாதிரி சரி அதை கழட்டி பார்ப்போம். தயக்கத்தோட கழட்டி இருக்காங்க. அதை எடுத்து வெயிட்டை தூக்கி பார்க்க. அந்த பொண்ணு வெயிட்டு 20 கிலோ இருக்கும், அவர் போட்டுக்கிறது 6-7 கிலோ. இவ்வளோ வெயிட்டை தூக்கி அந்த குழந்தை எப்படி நடக்கும்னு யோசிச்சு. இப்போ நீங்க மாறுதல் கொண்டு வரணும்னா முதல்ல அடுத்தவங்க மேல அக்கறை இருக்கும். அவங்க சிரமத்தை நீங்க சிரமம்னு நினைக்கணும். அவருக்கு அது சிரமமா தெரியுது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, ஏன் இது இவ்வளவு வெயிட்டா இருக்கணும்? வெயிட்டை குறைச்சிக்கலாம் சார். வெயிட்டை குறைச்சா லேம் ஆயிடும் சார், உழைச்சிக்கும் சார், குழந்தைங்களுக்கு சிரமம் சார், கொஞ்ச நாள் உழைக்காது சார். இப்போ அவர் சொன்ன பிரச்சனை என்ன? 2 பிரச்சனை இருக்கு. இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கு? வெயிட்டா இருக்கிறது ஒரு பிரச்சனை, வெயிட்டை குறைக்கிறது என்ன பிரச்சனை? சீக்கிரம். அது 2க்கும் சேர்ந்து ஒரு தீர்வு அவர் யோசிச்சார். என்ன தீர்வா இருக்கணும்? உங்களுக்கு பஸ் முக்கியமா வரைக்கும் வேற யார் கரெக்டா சொன்னது? இப்போ யாரும் தெரியல, உங்களுக்கு தைரியம். சரி, அப்போ அவர் என்னன்னா சில பேர் கரெக்டா சொன்ன மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், ஆனா ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும். முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதாவது ஒன்று ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னா ரொம்ப கனமா இருக்கணும். ஆனா அவர் விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்காரு. விண்வெளி ஆராய்ச்சினா இங்க இருந்து ராக்கெட் இருக்கா, ராக்கெட் பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் போகும். அப்போ அவ்வளவு தூரம் போறதுக்கான எரிபொருளை கொண்டு போகும். அவ்வளவு எரிபொருளை கொண்டு போகணும்னா ரொம்ப வெயிட். அப்போ எரிபொருளை தவிர்க்க முடியாது, மற்ற பொருட்களுடைய வெயிட்டை குறைக்கணும். ஆனா அது விண்வெளிக்கே போறதுனால எப்படி இருக்கணும்? அந்த உலகம் அப்படிக்காக கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு இந்திய அரசாங்கம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க லைட் வெயிட் மெட்டல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவருக்கு தெரியும். அவர் மனது குழந்தைகளுடைய பிரச்சனையும் அவருக்கு தெரிந்த தொழிலறிவையும் ஒன்று சேர்த்து அந்த மெட்டல்ல இதை பண்ணு அப்படின்னு லைட் வெயிட்டும் பண்ணிட்டாரு. அந்த லைட் வெயிட் அவங்களுக்கு கொடுத்த பிறகு 5 கிலோவை காலில் மாட்டிக்கிட்டு ஓடின குழந்தைகள் 1/2 கிலோ 3/4 கிலோ மாட்டின உடனே வேகமா ஓடுது, வேகமா நடக்குது. அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்றாங்க, ராக்கெட் விட்ட போது எனக்கு கிடைத்த சந்தோஷத்தை விட என்ன சொல்லணும்? நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல, வெரி குட். சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒருத்தர் எழுந்துன்னு அழகாக சொல்லுங்க பாப்பா. கலாச்சாரம் மாதிரி சொல்லுவோம். நான் சொன்னதையும் சொல்லணும், நீங்க அவர் சொன்னதா சொன்னதையும் சொல்லணும். கரெக்டா இருக்குது. யார் சொல்லுவா எழுந்துருச்சு? நீ இது ரங்கனாக ரங்கனா சொல்லிடுவான். குட், கைத்தட்டீங்க எழுந்துச்சா? அப்படி திரும்பி சொல்லு, உன் முகம் தெரியட்டமே. சொல்லு. அவர் இந்தியாவுக்காக செஞ்ச சாதனையை விட அவர் குழந்தைங்களோட கஷ்டத்துக்கு வச்ச சாதனை தான் அவருக்கு பெருமையா இருக்கு. ஸ்டேஜில்
சார் செய்யறது ஒரு விதமான பணி, அவர் செய்யறது வேறு விதமான பணி. இது எல்லாத்தையுமே என்ன இருக்கு? மனிதர்களுக்கு உதவுகிறது, கூடவே நம்ம மூளையை பயன்படுத்தும். அது மாதிரி நீங்க, நான் இப்போ ரயில்வே பத்தி நான் யோசிக்கிறேன், வேற சில விஷயங்கள் நான் யோசிக்கிறேன். நீங்க உங்களுடைய அசாதாரண தன்மை என்பது நீங்க வாழ்ந்த காலத்துல அல்ல, நீங்க வாழ்ற காலத்திலேயே மனிதர்களுடைய ஏதாவது ஒரு சிரமத்தை குறைக்கிற அளவுக்கு உங்க புத்தியை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரலாம். அதற்கு நீங்க விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிவியலராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, காமன் சென்ஸ் தான். இப்போ நான் அந்த அசாதாரண ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். அது என்ன கதைன்னா, ஐயப்பன் ஒரு பையன் இவரை மாதிரி இருக்காங்க இந்த வயசு. அவர் கிளாஸ்ல எல்லாரும் உட்காந்துருக்கிற போது இந்த பசங்களுக்குலாம் அப்பப்போ எந்திரிச்சு போகலாம் போகணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதை சொன்னா விட்டுறாரு வாத்தியார். என்ன சொல்லுவாங்க பசங்க? ரெஸ்ட் ரூம். இப்பெல்லாம் ஆங்கிலத்தில் பெரிய ரெஸ்ட் ரூம் நாங்கள் ஒன்று போகணும் சார் போ அப்படின்றாரு. பசங்க அடிக்கடி இப்படி இப்படின்ட்டு போறாங்க. இவர் ஒரு வெயிட் பண்ணாரு, கொஞ்சம் பேர் ஏமாத்துறாங்க, நம்ம இவங்க பிடிக்கு நம்ம வெயிட் பண்ணோம் சொல்லி மோனோமீட்டர்னு மோனோமீட்டர் இப்படி ஒரு பைப் இருக்கும், கீழே வந்து பம்ப் நம்ம காற்று அது வழியாக கொடுக்கும், உள்ள பாத்திரம் சாப்பிடும், அதை பயங்கர மேலே திருப்பி இறங்கிடும். அதை கொண்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. இதுக்கு சார் இதை கொண்டு வச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு அவரு இந்த பசங்க ஏமாத்துறாங்க, அவங்கள அவரு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக உண்மையில மோனோமீட்டர் யூரின் வரலாம் கண்டுபிடிக்காது, அதுக்கு அது வேலை கிடையாது. இவர் என்ன பண்ணுவார்? சும்மாவது அதை குஸ்குன்னு அவங்க அனுப்புவாரு. அவனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. டேய் சும்மா தானே சொல்ற, மோனோமீட்டர் உனக்கு வரலைங்கிறது போனான்றாரு. சரி வரல போடுறதுன்னு போய் பண்ணுவாங்க. ஒரு எல்லாருக்கும் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் இந்த ஐயப்பன்கிற பையன் போய் நின்றுதான், சார் டேய் உனக்கு வரலடா போனாங்க. சார் விளையாட நீங்க உண்மையில வருது சார், உனக்கு வரலாறு மீட்டர் சொல்லுதா சார், இங்கே போயிடுவேன் சார் போடாங்க. அவன் போயிட்டான், யூரின் போயிட்டு இருக்கான், உண்மையிலே வந்து அவன் போயிட்டு இருந்தான். அவன் யோசிச்சான், எல்லாருக்கும் கரெக்டா சொல்ற இந்த மோனோமீட்டர் எனக்கே தப்பா யோசிச்சிருக்கான். யோசிச்சு என்ன பண்ணா, அவன் சாப்பாடு போயிட்டு இருக்காரு, பின்னாடி போயிட்டு இருக்கான். என்னடா சார் சார் டவுஸ் எப்படி சார் எனக்கு மட்டும் போய் சார் போடா சார் சும்மா ஏமாந்தீங்க சார், மோனோமீட்டர் எல்லாம் போயிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனை திட்டல. அவர் வந்து நம்ம பிரிய செய்ய மாதிரி ஒரு மிஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவனை பார்த்துருக்காரு. டேய் நல்லா யோசிக்கிறதா, நீ ஒரு சயின்டிஸ்ட் அவரோட போயிட்டான். அவர் சொன்னதை வச்சுட்டான் மனசுல, சயின்டிஸ்ட் ஆகுவான். அப்பையிலேருந்து அவன் நல்லா படிக்கிறான். சயின்டிஸ்டாக அவன் என்ன பண்ண கேட்பான், நல்ல மார்க் வாங்கணும், நோட்டீஸ் போர்டே பார்ப்பான். நல்ல மார்க் வாங்கி அவங்க வீட்டில் வழக்கமாக நகை பண்ணுறவங்க. அவன் அப்பா தான் ஸ்கூல் முடிச்சோன்னா நகை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இவன் நான் படிப்பேன் போராடி படிச்சு இப்போ சிஎஸ்ஐ சயின்டிஸ்டாக இருக்கான். நீங்கள் ரசாதாரண ஒரு புத்தகம் யாருக்கு இந்த லைப்ரரியில் இருக்கு, நீங்கள் ஐயப்பன் கதையை நான் எழுதிருக்கேன். இவர் சார் மாதிரி ஐயப்பன் நானும் ஒரு மீட்டிங்கில் பேசணும். அப்போதான் அவர் இந்த கதையை எனக்கு சொன்னார், நான் புக்கில் எழுந்தேன். இந்த கதையுடைய உங்களுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் தாங்க. பகுத்தறிவை யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணுவோம், புக் கொடுத்துட்டோமா, வேற அவன் யோசிச்சிருக்கான். பிளைண்டா ஏற்றுக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும், சண்டை போடணும் நம்ம சொல்லுவோம். ஆனால் எதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். உலகம் தட்டன்னு சொன்னாங்க, ஒரு ஆள் யோசிச்சாரு, ஒரு நேரம் கண்டுபிடிச்சாங்க. ஆப்பிள் விழுந்துகிட்டே இருந்து எடுத்து தின்னுகிட்டே இருந்தாங்க. ஏன்டா மரத்துலேருந்து வர ஆப்பிள் ஏன் மேலே போகும் கீழே வருதுன்னு யோசிச்சாரு, ஒன்று கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் தான் நம்ம புக்கில் இருக்கிறதுனால தெரியும். அது மாதிரி நீங்க தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டு? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. சும்மா தகராறு கொண்டதுக்காக கேட்கறது இல்லை, யோசிக்கணும். ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அதை இப்படி, ஏன் இதை பண்றாங்க? ஐன்ஸ்டீன் சொல்றார், மிகப்பெரிய புத்திசாலிகள் ஏன் ஒன்று இப்படி இருக்கிறது என்றும் ஏன் ஒன்று இப்படி இருக்கக்கூடாது என்றும் யோசிப்பார். இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்ஃபர்மேஷன் இல்லை, இன்டெலிஜென்ஸுங்கிறது கிரியேட்டிவ். அதுதான் அசாதாரண தன்மை. நம்ம எல்லாத்தையும் இந்த மூணு யூஸ் பண்ணணும். பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, அறிவு பிச்சை.
எனக்கு தெரியல சார் நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல சார் நீங்க சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்காரு சார் இவர் சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்ற? நீ யோசி. நீங்க எல்லாரும் அசாதாரணமா யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யணும். அப்படிதான் கலாம். அவர் வந்து ஒரு படகோட்டியில பேப்பர் போட்டுட்டு இருந்தார், மீன் பிடிக்கிற இதுல இருந்தாரு. அதெல்லாம் தான் இந்தியாவுடைய ஜனாதிபதி. ராக்கெட் சயின்ஸ் அனுப்பும். அப்படி இல்லை ஐயப்பன் தான் சயின்ஸ். அப்படி இருந்த சாதாரணமா பிறந்து வளர்ந்தவர் தான் வந்து டில்லி பாபு. அப்படிதான் மயில்சாமி அண்ணா. சிந்தனை இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்காரு. இதை பயன்படுத்தணும், யோசிக்கணும், நமக்குள்ளார கேள்வி இருக்கு, கண்டுபிடிக்கணும். ஆனா நிறைய பேர் தொடர்ந்து வெற்றி பெறாத காரணம், இப்ப நான் ஒரு ஆணி எடுத்து இந்த சேலத்துல அழிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்படி தட்டினேன், ஆணி உள்ள போகுமா? இந்த ரெண்டாவது தட்டு போகுமா? இந்த ஆணி சரியே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்குமே இந்த ஆணி உள்ள போக மாட்டேங்குது, போட்டு நான் போயிட்டுமா? நான் என்ன பண்ணணும்? அடிச்சு எடுத்து உடைக்கணும். ஆக தொடர்ந்து தட்டினா உள்ள போயிடும். சிமெண்ட் இருக்கு வெளியில, அதனால கொஞ்சம் சிரமம். சிமெண்ட்டை தாண்டிட்டா செங்கல் புஷ்குன்னு உள்ள போயிடும். தொடர்ந்து பண்ணணும்னா ஆணி அடிக்கிறது மட்டும் இல்லை, கணக்கு புரியலையா, இங்கிலீஷ் இல்லையா, அது வெறும் முதல் அடி. அதோட போட்டு போனா நம்ம முட்டாள். திரும்பி படி, ரெண்டாவது அடி தான், மூணாவது அடி தான். எல்லாருக்கும் புரியும், புரியாம போவே போவாது. அப்போ நம்ம திரும்ப திரும்ப பண்ண. ஐன்ஸ்டீன் அதான் என்ன சொன்னாரு, நான் சொன்னதை யாராவது கேட்டு திருப்பி ஒரு தான் சொல்லணும். யார் சொன்னீங்கன்னு பார்ப்போமா? ஒரு வாட்டி தான் முதல்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவோம், தெலுங்குல சொல்லுவோம், மலையாளத்துல சொல்லுவோம். மலையாளம் தமிழ்ல சொல்லிட்டுமா? நான் யாரை காட்டிலும் புத்திசாலி இல்லை, ஆனால் யாரை காட்டிலும் அதிக நேரம் சிந்திக்கிறேன். ஒன்று வேணாம் வேணாம்னு சொல்லக்கூடாது, சொல்லிடு. சொன்னதுனால சில பேர் மூச்சு விடுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதோ கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க. சொல்லு, வேற யாராவது சொல்லு. நீ சொல்லுப்பா, புதுசா நீ சொல்லு. இப்போ அந்த ஆணி அடிக்கிற மாதிரி நான் சொன்னது, ஒரு விஷயத்த ஒரு முறை சிந்திச்சு பார்த்து புரியுதுன்னா ரெண்டாவது முறை சிந்திச்சு பார்த்து மூணாவது முறை சிந்திச்சு பார்த்து ஒரு விஷயத்த அதிக நேரம். அவர் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, நோபல் பிரைஸ் சொன்னாரு. அவர் சொல்றாரு, எல்லாரை விட நான் யாரை விட புத்திசாலி இல்லை, ஆனா நீங்க எப்படி சார் இவ்வளவு ஜெயிக்கிறீங்க, எப்படி சார் இவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா நான் உங்களை விட எடுத்துக்கிட்ட விஷயத்த அதிக நேரம் சிந்திக்கிறேன். அப்பனா சூட்சமா எங்க இருக்குது? வெற்றியோட சூட்சமும் அதிக நேரம் சிந்திப்பது. இப்ப பெரும்பாலான மக்கள் செய்ய தவறுவது என்ன? சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. எல்லாமே ஈஸி, கூகுள், கால்குலேட்டர், இப்ப 10வது ChatGPT நம்மளை சிந்திக்க விடாம. நம்ம வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தான், எது வேணாலும் அந்த எந்திரத்தை கேட்டா அது கொடுக்கும். அப்ப நான் எதுக்கு இந்த தேர்வுக்கு ஒண்ணுமே யோசிக்க தெரியாது. இதை இங்கே தூக்கி போட்டா இங்கே கிடக்கும், அங்கே தூக்கி போட்டாங்க உடைச்சா பேசாம இருக்கும். நமக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நம்மளை தூக்கம் என்ன சொல்லுவாங்க, சார் என்ன தொடாதீங்க சார், தூக்காதீங்க சார், நான் இங்கே என்னையா சார் அடிக்கிறீங்க, இது கேட்டாங்க. ஆனா இப்ப எந்திரத்தை நம்ம டிபெண்ட் ஆகி அது என்ன சொல்லுதோ நம்ம செய்யற மாதிரி வரணும், நம்ம சிந்திக்காம வரும். உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய செல்வம் எது? இந்த கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டி நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் ஒர்க் ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு, 5 வருஷமா எடுக்கல, 3 வருஷமா எடுக்கல, எடுத்தா ஓடுமா? காத்து இருக்காது, ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்காது, பெட்ரோல் இருக்காது, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே தான் ஓடும். இது மூளை அப்படிதான். சிந்திக்கிறத விட்டுட்டீங்க, எதையுமே நீங்க சொந்தமா பண்ணல, மனப்பாடம் பண்ணல, சிந்திக்கல, நீங்க எழுதி பார்க்கலன்னா கொஞ்ச நாள் இந்த விஷயம் இருக்காது. அப்ப நம்ம தான் தொடக்கத்துல குப்பையை பெருகி தட்டமா தள்ளிடுவாங்க. இதெல்லாம் வேஸ்ட், சோத்து தண்டம் எல்லாம் நீங்க விஷயம் பண்ணிட போறமான்னு வாங்க. சிந்திக்கிறோம்னு வச்சுக்குவோம். எப்படி நம்ம ரங்கநாதன் இங்க கர்ணேஷ் எப்படி இப்போ வந்து இவ்வளவு பெரிய குரூப்ல ஒருத்தவங்க என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, நம்ம சமுதாயத்தில் பேர் இதான் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
சிந்திப்பேன், நான் செய்வேன், நான் மாற்றி செய்வேன், நான் இப்படி பண்ணுவேன், மேம்பாடு பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம அசாதாரணம் என்பது நம்முடைய சிந்தனையும் மனமுடியும். இது ரெண்டும் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறப்போ. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி வளர்த்துக்கிறோம், எப்படி அதை உறுதிப்படுத்துகிறோம், பெரிய வெற்றியாளர்கள் வர்றாங்க. வசதியான இடத்துல பிறந்து கூட இதையும் சரியா பயன்படுத்தாங்க. ஒண்ணு இல்லாம அம்பானி இருக்கார், அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு, நான் அவரை கூட சொல்லல. அவருக்கு என்ன பெருமை, அவன் அப்பா சம்பாதிச்சது அவ்வளவுதான். அதை காப்பாத்திக்கிறதே அவருக்கு தெரியல. அதுக்கு 10 பேர் உதவி வேணும். ஒவ்வொரு தனி மனிதனும் பிறப்பிற்கு நியாயம் செய்வதற்கால் அவன் மூளையை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அசாதாரண தன்மையை காண்பிப்பதற்கு மிகச்சிறந்த வழி நம்முடைய சிந்தனா சக்தியை வெளிப்படுத்துவது. மற்றவர்கள் நமக்கு கொடுப்பதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருப்பதை போல நாம் இந்த உலகத்தில் இருக்கிற தவறுகளை திருத்த, குறைபாடுகளை களைய, மேம்பாடுகளை உருவாக்க நமது சிந்தனையை பயன்படுத்த என்பதையே நீங்கள் சாதாரணமாக இந்த தலைப்புடைய செய்தியாளர் சொல்லி கேள்வி பதில் செக்ஷனில் நோக்கம். இப்போ என் பேச்சு நான் முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் ஒரு 5-6 கேள்வி பதில் சொல்லணும். நன்றி. கேள்வி கேட்கணும்.